தலைவர் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய வேட்பாளர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற கட்சியின் முக்கிய பிரமுகர்களே, பொது அமைப்புகளினுடைய பிரதிநிதிகளே, இங்கு கூடியிருக்கின்ற அன்புக்குரிய எங்கள் தேசத்தின் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எதிர்வரும் 17ஆம் நாள் நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலே எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தின் சார்பிலே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவருடைய இலக்கம் 10. தமிழ் தேசியத்தை நேசிப்பது போல கிளிநொச்சி மாவட்டத்தையும் நேசிக்கின்ற நாங்கள் எங்களுடைய மாவட்டத்திற்கு ஒரு பிரதிநிதியை உருவாக்க வேண்டிய பொறுப்பு எங்கள் எல்லாரிடமும் இருக்கிறது. எனவே எல்லோரும் அணிதிரண்டு சென்று தமிழ் தேசியத்தை நேசித்து, நாம் தமிழர் என்பதன் காரணத்தினாலே, தமிழ் மொழியை நேசிக்கின்ற காரணத்தினாலே, தமிழ் இனத்தின் வாழ்வை பற்றி சிந்திக்கின்ற காரணத்தினாலே, எந்த விதமான பிரதி உபகாரங்களும் இன்றி, எந்த விதமான சலுகை எதிர்பார்ப்புகளும் இன்றி வீட்டு சின்னத்திற்கு நாங்கள் வாக்களித்து வந்திருக்கின்றோம். அந்த கடமையை இந்த வருடமும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். அதேபோல கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இலங்கையினுடைய தேர்தல் முறை ஒரு கணித ரீதியான விகிதாசார முறையை கொண்டது. அந்த முறைக்குள்ளே ஒவ்வொரு மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டிய பிரதிநிதிகளை சில தந்திரோபாயங்களூடாக நடைமுறைப்படுத்தி வெற்றி கொள்ள வேண்டியது எங்கள் எல்லோருடைய கடமை. ஆகவே நீங்கள் எல்லோரும் வீட்டு சின்னத்துக்கு அருகே வாக்களிப்பது போல கிளிநொச்சி மாவட்டத்தின் இலக்கமாக இருக்கக்கூடிய 10ஆம் இலக்கத்திற்கு மாத்திரம் வாக்களித்து கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, பேச வேண்டிய பல விடயங்கள் ஏற்கனவே பேசப்பட்டு விட்டது. பல விடயங்களை நீண்ட நேரமாக நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். சந்திரகுமார் புராணம் உட்பட பல விடயங்கள் நீண்ட நேரமாக இருக்கிறது. எனக்கு 2010ஆம் ஆண்டு என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினரை பாராளுமன்றத்திற்கு அனுப்பிய பின்னர் தான் இந்த சந்திரகுமார் என்பவரை எங்கேயோ கண்ட ஞாபகம். ஆள் கொஞ்சம் வெள்ளையா இருந்தவர், வடிவான தலையிழப்பு, கொஞ்சம் அழகாக இருந்த காரணத்தினாலே ஒரு நாள் பார்த்து ஒரு வடிவான பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார், குணங்களும் அப்படித்தான் இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் 2012ஆம் ஆண்டு கிளிநொச்சி அரசு செயலகத்திற்கு முன்பதாக அமெரிக்காவினால் முதலாவது ஜெனீவா தீர்மானம் ஜெனீவாவிலே தமிழர்களுக்காக முன்மொழியப்பட்ட அன்று கிளிநொச்சியில் இருந்த அரசு செயலகத்துக்கு முன்னால் சந்திரகுமாரும் கீதாஞ்சலியும் இணைந்து ஒரு கொஞ்சம் மக்களை அந்த அரசு செயலகத்துக்கு முன்னே கொண்டு வந்து வைத்துக் கொண்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். என்ன ஆர்ப்பாட்டம் என்று பார்ப்போம் என்று போனால் அதில் எழுதியிருக்கிறது, ஏகாதிபத்திய முதலாளித்துவ அமெரிக்க அரசு இலங்கை மீது அழுத்தங்களை பிரயோகிக்காது. முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்டவர்கள் மக்கள் அல்ல, அங்கு விடுதலை புலிகள் தான் கொல்லப்பட்டார்கள். ஆகவே இலங்கை அரசாங்கம் மீது வீணாக போர்க்குற்றங்களை சாட்ட வேண்டாம் என்று வாசகங்கள் கிடந்தது. முள்ளிவாய்க்காலில் ஒரு மக்களும் கொல்லப்படவில்லை, கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் விடுதலை புலிகள் தான் என்று மகிந்த அரசுக்கு சாட்சியம் கூறி மகிந்த அரசை யுத்த குற்றவாளித்தனத்திலிருந்து விடுவிப்பதற்கு முயன்ற சந்திரகுமார் மகிந்த ஜனவரி 8ஆம் தேதி வீட்டுக்கு சென்ற பின்னாடு கிளிநொச்சியில் இருக்கின்ற கந்தசுவாமி பிள்ளையார் ஆலயத்திற்கு முன்பதாக போன மே 18ஆம் தேதி கற்பூரம் கொளுத்தி கும்பிட்ட மரங்களை பத்திரிகையில் பார்த்திருப்பீர்கள். அது என்ன சம்பவம் என்று சொன்னால், முள்ளிவாய்க்காலில் இருந்த மக்களுக்காக தான் அஞ்சலி செலுத்துகிறேன் என்று சொன்னார். 2012ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே இருந்தவர்கள் முழுவதும் விடுதலை என்று சொன்ன சந்திரகுமார் 2015ஆம் ஆண்டு மகிந்த வீட்டை போன பிறகு சொல்லுகிறார், நான் அந்த மக்களின் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்திக்கிறேன். எந்த பெரிய ஒரு வேடதாரியை
எந்த பெரிய ஒரு துரோகியை, எந்த பெரிய ஒரு கபட மனிதனை நாங்கள் எங்கள் கண்முன்னே பார்த்திருக்கின்றோம் என்பதற்கு இதை தவிர வேறு சாட்சியம் இருக்க முடியாது என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் அனைவரும் முள்ளிவாய்க்காலுக்கு வந்தவர்கள், இந்த விடுதலை போரின் வலியையும் துயரையும் சுமந்தவர்கள், எங்களுடைய தேசிய தலைவனோடு தலைவர்கள் அணிவகுத்து நின்றவர்கள், முள்ளிவாய்க்கால் வரை விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு எதையும் இழந்து முள்ளிவாய்க்கால் சென்றவர்கள். உங்களுடைய மனச்சாட்சிகளை கேட்டு பாருங்கள். அங்கு கொத்துக்குண்டுகளில் எங்களுடைய சகோதரர்கள் கொல்லப்படவில்லையா? ரசாயன ஆயுதங்கள் பாதிக்கப்படவில்லையா? எத்தனை உயிர்கள் அறையும் குறையுமாக அந்த பெக்கோ மிஷின்களாலே தாக்கப்பட்டன. கண்ணிலிருந்து, கையிலிருந்து, மெய்யிலிருந்து, உணர்விலிருந்து போனவர்களுடைய கதைகளை கண் முன்னே கண்டவர்கள் நீங்கள். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனோ தமிழ் தேசிய கூட்டமைப்போ வரலாற்றில் அந்த தவறை செய்யாத மனிதர்களாகத்தான் நாங்கள் எப்போதும் இருந்திருக்கிறோம். நாங்கள் தான் ஜெனீவாவுக்கு இனப்படுகொலை என்ற விவகாரத்தை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு சென்றார், எங்களுடைய கட்சி கொண்டு சென்றது. அதற்கான ஆதாரங்களை இந்த மண்ணிலே தேட்ட வேண்டியிருந்தது. இந்த பிரதேசங்களுக்குள்ளே ஒவ்வொரு அங்குலத்திலும் ராணுவம் முகாமிட்டிருந்தது. அந்த ராணுவ முகாம், ராணுவ சோதனை சாவடிகள் அத்தகைய நெருக்கடிகளுக்குள்ளே எல்லாம் கடந்து ஊடுருவி சென்று மக்களுடைய உண்மை நிலவரங்களை நாங்கள் கண்டோம். அதனுடைய உண்மை சாட்சியங்களை உள்ளபடி உலகத்திற்கு எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பை சொன்ன காரணத்தினாலேதான் இன்று ஜெனீவாவிலே போர்க்குற்ற விசாரணையும் இனப்படுகொலை தொடர்பான தீர்மானமும் வருவதற்கு தயாராக இருக்கிறது. எங்களுடைய சிலர் கேட்பார்கள், நீங்கள் என்ன செய்வீர்கள்? சந்திரகுமார் கரண்ட் வந்தார், அவர் காப்பட் ரோட் வந்தார், ஆடு வந்தார், மாடு வந்தார் என்று. அன்புக்குரியவர்களே, நீங்கள் விரும்புகிறீர்களா எங்களுடைய இனத்தை விற்று எங்களுடைய சகோதரிகள் சாகவில்லை என்று சொல்லி, எங்களுடைய சகோதரிகள் கற்பழிக்கப்படவில்லை என்று சொல்லி, எங்களுடைய மக்கள் கொல்லப்படவில்லை என்று சொல்லி, எங்களுடைய முள்ளிவாய்க்காலிலே நாங்கள் ஒருவரும் சாகவில்லை என்று சாட்சியம் வழங்கி உங்களுக்கு இவற்றை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? ஒருபோதும் நீங்கள் அதற்கு இடமளிக்க மாட்டீர்கள். இவ்வாறு நாங்களும் ஒரு வாக்குமூலத்தை மஹிந்த அரசை பாதுகாப்பதற்காக கொடுத்திருந்தால், எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் மஹிந்தவை பாதுகாப்பதற்காக முள்ளிவாய்க்காலிலே இறந்தவர்கள் புலிகள் மாத்திரம்தான் என்று சொல்லியிருந்தால், நாங்களும் வேலைகளோடும் தோணிகளோடும் இந்த கம்பங்களோடும் இங்கு வந்திருக்க முடியும். ஆனால் நாங்கள் அவ்வாறு இனத்தை விற்று மானத்தை விற்று பிழைப்பு நடத்துவதற்கு எப்பொழுதும் தயாராக இல்லை. அன்புக்குரியவர்களே, நீங்கள் மிகவும் விழிப்போடு இருக்க வேண்டிய காலம். அரசியலிலே வாக்கு பெறுவதற்காக இவர்கள் வீரவசனங்களை பேசுகிறார்கள் என்று சொல்லியும் சந்திரகுமார் சொல்கிறார். மக்களுடைய உணர்ச்சிகளை கிளறிவிட்டு அவர்களை உசுப்பேற்றி அவர்களிடமிருந்து வாக்குகளை வாங்குகிறார்கள் என்று அவர் சொல்லித் தருகிறார். முள்ளிவாய்க்காலிலே என்னுடைய தங்கை செத்தாள் என்றால் அதை சொல்லுவதற்கு மொழி என்ன? முள்ளிவாய்க்காலிலே என் தங்கச்சி செத்தது, என்ன பிள்ளைக்கு கண்ணில்லை என்று முடியாது. அவலத்தின் உணர்வின் மொழி உரத்த குரலிலேதான் பேசுவது. நாங்கள் எங்கள் வீடுகளே யாரும் செத்துவிட்டால் நாங்கள் ஒப்பாரி வைக்கின்றோம். ஏன் வைக்கின்றோம்? அது உணர்வின் அடையாளம். நாங்கள் சொல்லுகின்ற விடயங்கள் எங்கள் சமூகத்தை, எங்களுடைய சகோதரர்களை, எங்களுடைய இனத்தை பாதித்த காரணத்தினாலே நாங்கள் உணர்ச்சி வர சொல்கின்றோம். உணர்ச்சி வர சொல்லுகின்ற விடயங்கள் உண்மையா இல்லையா என்பதுதான் முக்கியமே தவிர அது எவ்வாறு சொல்லப்படுகின்றது என்பது முக்கியமான விடயம் அல்ல. ஆகவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் மிக தெளிவோடு இந்த வாக்களிக்க வேண்டும். யாழ்ப்பாணத்திலே, யாழ்ப்பாணமும் கிளிநொச்சியும் இணைந்த நிர்வாக மாவட்டத்திலே 7 ஆசனங்கள் தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட இருக்கிறார்கள். இதுவரை காலமும் 9 ஆசனங்கள் இருந்தன. இந்த 9 ஆசனங்கள் 7 ஆசனங்களாக குறைந்திருக்கிறது. ஏன் குறைந்திருக்கிறது என்று இந்த சந்திரகுமார் போன்றவர்களிடம் கேட்டு பாருங்கள். அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுடையவர்கள் வெளிநாட்டுக்கு போய்விட்டார்கள், தொழில் வாய்ப்பு தேடி போய்விட்டார்கள். அவ்வாறு அல்ல. அதற்கு இன்னொரு உட்கிடைக்கான காரணம் இருக்கிறது. வாக்காளர் தொகை குறைவடைவதற்கு மொத்த ஜனத்தொகை குறைவடைந்தது ஒரு காரணம் என்றால், அந்த மொத்த ஜனத்தொகை குறைவடைவதற்கு யுத்தம் ஒரு காரணம், அங்கே நடைபெற்ற இனப்படுகொலை ஒரு காரணம். 1,40,000 பேருக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டால் அந்த இனத்தினுடைய சனத்தொகை வீழ்ச்சியடையும்.
ஆகவே இந்த வாக்காளர் வீழ்ச்சியில் கூட அவர்கள் கணக்கிட்டு பார்க்க வேண்டும் எங்களுடைய மக்கள் எவ்வளவு பேர் இந்த மண்ணிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை. ஆகவே எங்களுடைய பிரதிநிதித்துவம் இப்பொழுது குறைந்திருக்கிறது. ஆகவே நாங்கள் 7 ஆசனங்களுக்காக இப்பொழுது 210 பேர் 21 கட்சிகளில் இருந்து போட்டியிடுகிறார்கள். இந்த 210 பேரிலே 7 பேர் தான் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வரப்போகிறார்கள். இந்த 210 பேர் எங்கிருந்து வரப்பட்டார்கள்? தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து 10 பேர் போட்டியிடுகிறார்கள். ஏனைய கட்சிகளில் இருந்து 10 பேர் வரை 200 பேர் போட்டியிடுகிறார்கள். புதுசாக எல்லாம் சொல்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், வாக்குச்சீட்டை பார்த்திருப்பீர்கள். தும்பி இருக்குது, பருந்து இருக்குது, வட்டம் இருக்குது, வட்டம் இருக்குது, சட்டம் இருக்குது, சைக்கிள் இருக்குது, போக்கு இருக்குது, கணக்கு இருக்கு. 1008 வீணை இருக்குது. இந்த முறை புதுசாக ஒரு வீணையும் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், முந்தி வெற்றிலையில இருந்தவர்கள் இப்பொழுது வீணையை சின்னமாக கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த வெற்றிலை தமிழ் மக்களினுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல பொருள், மங்களமான பொருள். எங்களுடைய எல்லா வைபவங்களிலும் வெற்றிலை முன்னே வைக்கப்படும். அத்தகைய ஒரு நல்ல மங்கள பொருளை கடந்த 5 ஆண்டுகளாக துரோகத்தின் குறியீடாக மாற்றி அதை ஒரு துரோகத்தின் வடிவமாக காட்டியவர்கள் இவர்கள். இப்ப பாருங்க, வீணை ஒரு நல்ல வாத்தியம். இப்பொழுது அந்த வீணையை துரோகத்தின் அடையாளமாக காட்டுவதற்கு இப்பொழுது தயாராகி இருக்கிறார்கள். இன்னும் அடுத்த தேர்தலில் இவர்கள் வாழைப்பழத்தில் அல்லது குத்து விளக்கிலே கேட்கக்கூடும். ஏனென்றால் தமிழர்களின் மங்கள விடயங்களை எல்லாம் ஒரு துரோகத்தின் குறியீடாக மாற்றுவதிலே பங்களித்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் அன்றும் இன்றும் இந்த வரலாறு சொன்னார்கள். 49ஆம் ஆண்டு தமிழரசு கட்சியை உருவாக்கி தந்தை செல்வநாயகம் வழிநடத்தியதில் இருந்து 30 வருட காலம் எங்களுடைய தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஆயுத போராட்டத்தை நடத்தியது வரை, அதன் பின்னரான இந்த காலத்திலும் ஒரே கொள்கையின் ஒரே லட்சியத்தில் ஒன்றுபட்டு நிற்கின்றவர்களாக இருந்திருக்கிறோம். ஆகவே அந்த ஒன்றுபட்ட சக்தி ஒருபோதும் விலை போக முடியாது, விலை போகவும் கூடாது. எப்பொழுதும் எதிரியர் உபாயம் வகுப்பான். மக்களுடைய சிறுபான்மை அல்லது தமிழ் இனத்தினுடைய ஒரு தேசிய இனத்தினுடைய தலைமைத்துவத்தை உடைக்க வேண்டும், பலகீனப்படுத்த வேண்டுமாக இருந்தால் அவருடைய தலைமைத்துவத்தை உடைக்க வேண்டும். பிரபாகரன் என்கின்ற பெருந்தலைவரை அழித்ததன் ஊடாகத்தான் ஆயுத போராட்டத்தை முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று அவர்கள் நம்பினார்கள். இப்பொழுது அவர்களுக்கு அதே அளவு சவாலை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வழங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் அவர்கள் கங்கணம் கட்டி நிற்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமைத்துவத்தை உடைக்க வேண்டும் என்று. உடைக்க வேண்டும் என்றால் என்னென்று உடைக்கலாம்? போன முறை கொண்டு வந்து கோழி தந்தார்கள், வீடு தந்தார்கள், காப்பற்று தந்தார்கள், கடன் தந்தார்கள், இன்னும் பலவற்றை தருவதற்காக காட்டினார்கள். ஆனால் மக்கள் வீட்டுக்கு வாக்களித்தார்கள். அப்ப இவர்கள் சிந்தித்து பார்த்தார்கள். பொது எதிரி எப்பொழுதும் சிந்திப்பான். எல்லாவற்றையும் கொடுக்க கொடுக்க அவர்கள் ஒன்றும் கொடுக்காத தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களிக்கிறார்கள் என்றால் அதனுடைய அந்த சூக்குமம் என்ன என்று சிந்தித்து பார்க்கிறார்கள். அங்கே அவர்களுடைய விடுதலை உணர்வை காட்டுகிறார்கள். அவர்களிடம் உடலெல்லாம் நிறைந்திருக்கின்ற விடுதலை உணர்வை உடைக்க வேண்டுமாக இருந்தால் விடுதலை பேசுவதன் போலவே இன்னும் ஒரு குழுவையும் விடுதலை பேச உருவாக்க வேண்டும். அப்பொழுது மக்களிடத்திலே ஒரு குழப்பம் பெறும். நேற்று பேசியவனும் விடுதலை என்கின்றான், நேற்று பேசியவனும் ஜெனீவாவிலே தீர்மானம் என்கின்றான், நேற்று பேசியவனும் வடக்கு கிழக்கு இந்த தாயகத்தில் சுயாட்சி என்கின்றான், இன்று பேசுகின்றவனும் ஜெனீவாவிலே தீர்மானம் என்கின்றான், 2 தேசம் ஒரு நாடு என்கின்றான். யார் உண்மையானவர்கள் என்று குழம்பியுள்ளீர்கள். குழம்பினால் வாக்களிப்பதிலே மக்களுக்கு இடங்கள் வரும். வாக்குகள் சிதறினால் அவர்களுக்கும் ஒரு 25,000 வாக்கு, இவர்களுக்கும் ஒரு 25,000 வாக்கு போனால் தமிழர்களின் வாக்கு பலம் சிதைந்தால் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் உடையும். உடைந்தால் தமிழர்களின் பலம் சர்வதேசத்திலே குன்றும். ஆகவேதான் அவர்கள் இந்த முறை 27 கட்சிகளை உருவாக்கி இந்த மண்ணிலே விட்டு தமிழர்களின் தலைமைத்துவத்தை உடைத்து தமிழர்களின் பல பேரம் பேசும் ஆற்றலை சிதைப்பதற்கு சிங்கள தேசமும் அதனோடு இணைந்த பொது எதிரியும் உபாயம் வகுத்திருக்கிறான். தயவு செய்து நீங்கள் விழிப்போடு இருங்கள். தலைமைத்துவம் என்பது விடுதலை வரும் வரை ஒரே தலைமைத்துவம் தான் விடுதலையை பெற முடியும். எனவே அன்புக்குரியவர்கள் விழிப்போடு இருந்து இந்த மண்ணிலே நடைபெறப் போகின்ற
மிகப்பெரிய மாற்றம், ஒரு மக்கள் புரட்சி 17ஆம் தேதி நிகழும். அந்த புரட்சியிலே நீங்கள் பங்குதாரர்களாக மாற வேண்டும். சுருக்கமாக ஒரு விடயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இந்த மண்ணினுடைய வாழ்க்கை நிலையை மாற்ற வேண்டும் என்கின்ற வேதனை, கவலை, அக்கறை இந்த அரசியலுக்காக இந்த மண்ணிலே வந்து நிற்பவர்களை விட எங்களிடம் நிறையவே இருக்கிறது. நாங்கள் கிளிநொச்சியில் பிறந்தவர்கள். இந்த கிளிநொச்சி மண்ணை அழகுபடுத்தி இந்த மண்ணை செழுமை மிக்கதாக மாற்ற வேண்டும் என்கின்ற கனவுகள் எங்களிடம் இருக்கிறது. அதை எவ்வாறு செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமானது. உங்களுடைய வாழ்க்கை தரம் மாற்றமடைய வேண்டும். வாழ்க்கை தரம், கல்வித்தரம், இந்த பகுதியினுடைய உட்கட்டுமான வசதிகள் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதில் மிக ஆர்வத்தோடு இருக்கிறோம். ஆனால் அதை நாங்கள் என்று சொல்வது தமிழர்கள் தங்களை தாங்களே ஆளுகின்ற நாட்டில் செய்ய வேண்டும். சந்திரஸ்ரீ வந்து, மஹிந்த வந்து, லண்டனில் இருக்கிற சந்திரகுமார் வந்து இங்கே ஆட்சி செய்து கொண்டு போகக்கூடாது. இந்த நாச்சிக்குடாவில் இருந்து இனமானவருக்கு போகின்ற கடற்கரை பாதையை பார்ப்பீர்கள். ஒரு அழகான உல்லாச பயண வலயம் ஒன்றை, உல்லாச பயண கடற்கரை ஒன்றை உருவாக்கக்கூடிய அருமையான இயற்கை பண்புகள் கொண்டது. அது நீண்ட காலத்திலே திட்டமிட்டு அந்த இடத்திலே ஒரு உல்லாச பயணத்துறையை வளர்ச்சி அடையக்கூடிய வகையிலே அந்த இடம் செய்யப்பட வேண்டும். அதுபோல ஒவ்வொரு கிராமங்களும் நீண்ட நிலைத்து நிற்கக்கூடிய, மக்கள் பயன்படக்கூடிய வகையிலே அந்த பகுதிகள் அபிவிருத்தியும் அழகும் அடைய வேண்டும் என்கின்ற கனவு தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் இருக்கிறது. ஆனால் பெரும் தேர்தல் உபாயத்திற்காக, பெரும் தேர்தலை வெற்றி கொள்வதற்காக, மக்களை பிரித்தாளுவதற்காக சில சலுகைகளை வழங்கி சமூகத்தை சிதைத்து சமூகத்தினுடைய பலவீனத்திலே நாங்கள் குளிர்காய்வதற்கு எப்போதும் தயாராக இல்லை. ஆனால் காலம் மாறும், மிக விரைவிலே காலம் மாறும். நாங்கள் வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணத்திலே, வடக்கு கிழக்கு இணைந்த எங்களுடைய தாயகத்திலே எங்களை நாங்களே ஆளுகின்ற சுயநிர்ணய உரிமையுடன் வாழுவோம். அதுவரையும் இந்த விடுதலையின் பெயராலே இந்த மண்ணில் புதைக்கப்பட்ட 40,000க்கும் மேற்பட்ட மாவீரர்களின் மீது நாங்கள் செய்து கொண்ட சத்தியத்தின் பேராலே, இந்த மண்ணிலே விடுதலையின் பேரால் கொல்லப்பட்ட 1,50,000க்கும் மேற்பட்ட மக்களினுடைய ஆத்மாவின் பேராலே நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நில்லுங்கள் என்று அன்போடு வேண்டி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.